திமுக எம்பி ஜெகத் ரட்சகன் அலுவலகத்தில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருவதை முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், கூடுதல் விவரங்கள். திமுக எம்பி ஜெகத் ரட்சகனுடைய தொடர்பு சொந்தமான நிறுவனத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். சென்னை டி நகர் திலக் தெருவில் இருக்கக்கூடிய அக்கார்ட் டிஸ்டிலரிஸ் என்ற சொல்லக்கூடிய மதுபான ஆலையுடைய நிறுவனத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிறுவனம் திமுக எம்பி ஜெகத் ரட்சகனுடையது என்பது தெரிய வந்திருக்கிறது. தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் அங்கு சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். சட்டவிரோத பண பரிமாற்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் சோதனையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் மேற்கொண்டு வருகிறார்கள். சென்னை எழும்பூர் தாளமுத்து நடராசர் மாளிகையில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் உடைய தலைமை அலுவலகத்தில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 5வது மாடியில் இந்த அதிகாரிகள் சோதனையை தற்போது மேற்கொண்டு வருகிறார்கள். இது எந்த வழக்கு தொடர்பான சோதனை என்ற விவரங்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கவில்லை. அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் இன்று பல்வேறு கட்ட சோதனைகளை அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடியாக மேற்கொண்டு வருகிறார்கள். கரூரில் அரசு ஒப்பந்ததாரர்களுடைய தொடர்புடைய இடங்களில் சோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதே போல அபிராமிபுரத்தில் இருக்கக்கூடிய மின்வாரிய அதிகாரி காசி என்பவருடைய வீட்டில் சோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் எஸ்டிபிஐ கட்சியுடைய தலைமை அலுவலகத்தில் சோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தற்போது திமுக எம்பி மற்றும் டாஸ்மாக் உடைய தலைமை அலுவலகத்திலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். அனைத்தும் ஒரே வழக்கா இல்ல வெவ்வேறு வழக்குகளா என்ற விவரங்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கவில்லை. சோதனைக்கு பிறகு தெரிவிக்கப்படும் என்று அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்படுகிறது. ஓகே சுப்பிரமணியன், இப்போ இந்த சோதனையில எத்தனை அதிகாரிகள் பங்கேற்றிருக்காங்க? இதுல ஏதாவது ஆவணங்கள் கிடைத்திருக்கிறதா? இந்த சோதனையை பொறுத்தவரையில் சிஆர்பிஎஃப் வீரர்களுடைய உதவியோடு இந்த சோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு இடத்திலும் துணை இயக்குனர் தலைமையில், அமலாக்கத்துறை அதிகாரிகள் துணை இயக்குனர் தலைமையில் இந்த சோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. டாஸ்மாக் அலுவலகத்தில், தலைமை அலுவலகத்தில் 5க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். அதே போல திமுக எம்பி ஜெகத் ரட்சகனுடைய நிறுவனத்துடைய தொடர்புடைய அலுவலகத்தில் அதே போல துணை இயக்குனர் தலைமையில் இந்த சோதனை என்பது தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சுப்பிரமணியன்.